to KDK Mathematics, TNPC History Previous Year Questions. கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் மற்றும் காரணத்தை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர்: வாசகம்: அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது. காரணம்: புத்தர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்ககால நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் யார்? மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். தேர்ட் கொஸ்டின். ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொகஞ்சதரோ. நெக்ஸ்ட். எந்த கூற்று தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சரி. சுமார் 4200 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்நாகரிகம் மலர்ந்தது. சரி. ஹரப்பா என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். இதுவும் சரி. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வெய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் ஒன். மதுரை கொண்டான் என புகழப்பட்டவர் யார்? ஆன்சர்: முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் ஒன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஆன்சர்: முதலாம் மகேந்திரவர்மன். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? சிந்து, கங்கோதரி, பிரம்மபுத்திரா, மானசவர் ஏரி, கோதாவரி, பெட்டுல், மகாநதி, அகத்தியர் மலை. இதுல சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. அதுதான் சரியான இணை. நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பவர்களுள் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர்: குப்துதீன் ஐபக். நெக்ஸ்ட் கொஸ்டின். இடைக்காலத்தின் காலம் எது? ஆன்சர்: கிமு 8000 முதல் கிமு 4000 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைந்த காரணம் என்ன? ஆன்சர்: ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட் ஒன். இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர்: டோக்கியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? அன்ஹாப்பி இந்தியா. நெக்ஸ்ட் ஒன். அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர்: டெல்லி 1919 AD. நெக்ஸ்ட் ஒன். கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: குரு தேஜ் பகதூர். ஆயிரத்தி 1897 ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர்: விவேகானந்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1907 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார்? மேடம் காமா. நெக்ஸ்ட் ஒன். 1905 ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு. அப்ப ஆன்சர்: சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு? ஆன்சர்: 1898. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகேவா? லாகூர் கோட்டை அக்பர், ஜிம்மா மசூதி அவுரங்கசீப், செங்கோட்டை ஷாஜஹான், அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் சையது அகமது கான். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம்? 1858 இந்திய கவுன்சில் சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1904ஆம் ஆண்டு வி.டி. சவாஸ்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷில் தொடங்கிய 2 ரகசிய அமைப்புகளின் பெயர்கள் யார்? எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அந்த அமைப்போட பெயர். ஓகேவா? மித்ரமேளா மற்றும் அபினவ் பாரத். 25th கொஸ்டின். ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம்? ஆன்சர் தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் 1878. கீழ்கண்டவற்றை பொருத்துக. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வருதல் 1858. வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் 1909. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகம் 1919. மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம் 1935. தவறான இணையை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 மற்றும் 4. இதுவும் தவறு. என்னன்னு பார்ப்போமா? அப்ப சரியானது என்ன? பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய் 1828. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875. இது 2 சரி. தவறானது இளம் வங்காள இயக்கமும் பிரார்த்தன சமாஜம் அது 2 தான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? நெதர்லாந்து. நெக்ஸ்ட் ஒன். ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு உள்ளது? நியூயார்க். நெக்ஸ்ட் ஒன். விஜயநகர அரச முத்திரை எது? ஆன்சர் பன்றி வராகம். நெக்ஸ்ட் ஒன். கோரசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் ஒன். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் ஒன். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? ஆன்சர் அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 முன்னுரிமை வழங்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1748. ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என்று அழைக்கப்பட்டார்? ஆன்சர் படைத்துறை. எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? 1713. பாமினி அரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1347. சிவாஜி பிறந்த வருடம்? 1627. ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? தமிழ்நாடு. நெக்ஸ்ட். சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர்? ஆன்சர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு.
விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா மகாநவமி. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ். விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிக்கோலியவர்கள் ஹரிகரன் மற்றும் புக்கர். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் அல்புகர்க். நெக்ஸ்ட் ஒன், அவுரங்கசீப் குறித்த கீழ்கண்ட கூறுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் சரின்னு பார்த்துலாம். 1, 2, 3. இது 3 தான் சரி. வாசிச்சிருவோமா? அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். 1662இல் அவுரங்கசீப் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. அவுரங்கசீப் மெக்காவில் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். ஓகேவா? இது 3 தான் சரி. ஓகே, சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மௌரியவர் ஆட்சி காலத்தில் அஜ்விகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர், மக்களி கோசலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர், மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வணிக தளங்களை நிறுவினர்? 1610. தேங்க்யூ. ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.